இந்த வேளையில் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஒரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அத்தியாயம் 26, 27 வசனங்களை வாசிப்போம். 26, 27. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழித்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார். இந்த காலை நேரத்தில் இந்த மாலை நேரத்தில் உங்களோடு பேச விரும்புகிற ஆண்டவர் எனக்கு தந்த அவருடைய வார்த்தை, நித்திய ஜீவனுக்கு ஏற்ற கிரியை. நித்திய ஜீவனுக்கு ஏற்ற ஒரு கிரியை. நாம் எல்லாரும் தலைவணங்கி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ தந்திருக்கிற உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலே தங்கள் வேலைகள், படிப்பு, மற்ற காரியங்களுக்காக ஓடினார்கள் ஆண்டவரே. ஆனாலும் இந்த மாதத்தை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கவும், நீ செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தவும் இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள். இவர்களுடைய காரியங்கள் எல்லாவற்றை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கட்டும் கர்த்தாவே. வந்திருக்கிற யாவருக்கு வேண்டிய உம்முடைய தெய்வீக ஆலோசனை மன்னாவை நீர் அருளும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென். உட்காருவோம். நான் வாசித்த இந்த அதிகாரம் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அதிகாரம். ஆண்டவர் ஒரு காரியத்தை, ஆவிக்குரிய நிலைமையில் ஒரு காரியத்தை அவர் செய்கிறதற்கு முன்பதாக சரீரப்பிரகாரமான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியத்தை அவர் செய்து, இதற்கும் அதற்கும் உள்ள வேறுபாடு எப்படி என்றும், தன்னிடத்தில் இருக்கிற மக்கள் எதை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு வேறுபாட்டை அவர் காணக்கூடிய ஒரு ஆண்டவராக தன்னை அந்த இடத்திலே அவர் செயல்படுத்துகிறார். இந்த 6வது அத்தியாயத்தில் ஆண்டவர் செய்கிற ஒரு அற்புதத்தை குறித்து நாம் படிக்கிறோம். ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய பந்தியிலே ஜனங்களை உட்கார வைத்து, புருஷர்கள் மாத்திரம் ஏறக்குறைய 5000 பேராக இருக்கிறார்கள். அந்த சிறுவனுடைய கரத்தில் இருந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதித்து கொடுத்த போது வந்த எல்லாரும் திருப்தியாய் புசித்தார்கள். மீதியான துணிக்கையை 12 கூடை நிறைய எடுத்தார்கள் என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். இந்த சம்பவம் எல்லாம் நடந்து முடிந்த பின்பு 23வது வசனத்திலே நாம் படிக்கிறோம், கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்திற்கு சமீபமாய் திபேரியாவிலிருந்து வேறே படகுகள் வந்தது. எந்த இடத்திலிருந்து? பிரசங்கம் கேட்ட இடத்திலிருந்து அல்ல, அப்பம் சாப்பிட்ட இடத்திற்கு சமீபமாய். அப்போ அந்த திபேரியா என்கிற இடத்தில் இருக்கிற நிறைய பேர் அந்த மீட்டிங்க்கு போயிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் கொடுத்த அப்பத்தை மீனையெல்லாம் சாப்பிட்டுருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படகுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். என்னடா இவ்வளவு வாஞ்சையா இந்த ஜனங்க இயேசுவையும் அவருடைய சீஷர்களையும் பின்தொடர்ந்து வருகிறதற்கு காரணம் என்ன? கடலின் அக்கறையிலே அவர்கள் கண்டபோது, ரபி, நீர் எப்பொழுது இவரிடத்தில் வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக கேட்ட கேள்வி என்ன? நீர் எப்பொழுது இந்த இடத்திற்கு வந்தீர். கரெக்டாக ஒரு டைம் சொல்லியிருக்கலாம்.
ஆனால் இயேசு என்ன பதில் சொல்கிறார் தெரியுங்களா? அதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ ஆண்டவருக்கு தெரிஞ்சு போச்சு, அவருடைய உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கிறார் இல்லையா ஆண்டவர். இவ்வளோ பெரிய மக்கள் கூட்டம் நம்மளை சேஸ் பண்ணி வருகிறாங்க என்று சொன்னால், நம்மளுடைய கொடுக்குற உபதேசத்துக்காகவோ வார்த்தைக்காகவோ அவங்க வரல. நம்ம கொடுக்குற அப்பத்தையும் மீனையும் அவங்க ஏற்கனவே சாப்பிட்டு திருப்தியான அந்த டேஸ்டில் இவரிடத்தில் வந்தால் இன்னும் நமக்கு என்ன கிடைக்கும், ஏதாகிலும் சரீரத்திற்கு எதுவானது கிடைக்கும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இவர்கள் வந்திருக்கிறார்கள். இதை இயேசு உள்ளந்திரியங்களை அறிகிற ஆண்டவராக இருந்ததுனால ஓப்பனாக சொல்லிட்டார். அப்பொழுது ஆண்டவர் அவரிடத்தில் சொல்லுகிறார், அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல. அப்போ போஜனத்தில் 2 போஜனம் இருக்குது. என்ன போஜனம்? அழிந்து போகிற ஒரு போஜனம், அழியாத போஜனம். அப்போ அழிந்து போகிற போஜனம் எதற்கு தான் உதவும்? இந்த அழிந்து போகிற சரீரத்திற்கு உதவும். ஆனால் அழியாத போஜனம் என்பது அழியாத ஒன்றுக்குத்தான் உதவும். இப்போ இந்த சரீரத்தில் அழியாத ஒரு போஜனத்தை கொடுத்து இது அழிய போகுதுன்னு வச்சுக்கோமே, அதுக்கு தேவையே இல்லை. அப்போ அழிந்து போகிற போஜனமானது எதற்கு தான் தேவை? இந்த அழிவுள்ள சரீரத்துக்கு தான் தேவை. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியரில் எழுதுகிறார், அழிவுள்ளதாகிய இது அழியாமையும். அப்போ நம்ம தினமும் காலையில் மதியம் இரவு 3 வேளையும் சாப்பிடுகிற சாப்பாடு, அந்த சாப்பாட்டுக்காக நாம் செய்கிற பிரயாசம், அந்த பிரயாசத்தின் நிமித்தம் நமக்கு கிடைக்கிற வருமானம், அந்த வருமானத்தை கொண்டு நாம் செய்கிற உழைப்பு, மனிதனுடைய அடிப்படை தேவையில் 3 இல்லையா? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். என்ஜான் உடம்புக்கு சிலருக்கு சிறுசே பிரதானம், சிலருக்கு வயிறே பிரதானம். அப்போது மனிதனுடைய அடிப்படை வாட் இஸ் இஸ் அல்டிமேட் நீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல என்ன வேணுங்க? சாப்பாடு வேணும். சர்வைவல் அதுதான். ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு 1 மாதம் 2 மாதம் கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, துவைச்சி கூட போட்டுக்கலாம். ஆனால் மனிதனுக்கு ஒவ்வொரு 5-6 மணி நேரத்திற்கு ஒரு முறை என்ன தேவைங்க? அவன் உயிர் வாழ அவனுக்கு ஆகாரம் தேவை. அப்போ ஆண்டவர் ஏன் இந்த இடத்துல போஜனம் என்கிற வார்த்தையை இன்சிஸ்ட் பண்ணுறான்னா 2 காரணத்தினால. ஒன்று, இந்த ஜனங்க அப்பம் புசித்து திருப்தியானதுனாலே இந்த அப்பத்துக்காகவே தேடுகிறது நிமித்தமாகவும். 2வது, ஆண்டவர் சொல்கிறாரு இது அத்தியாவசிய தேவைதான், ஆனால் இதை விட ஒரு மேன்மையான ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர்களுக்கு வலியுறுத்தும்படியாகவும். போஜனம் என்கிற ஒரு விஷயத்தை அது மனிதனுடைய அத்தியாவசிய தேவையாக இருக்கிறபடினால சில பேர் கூட அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் கூட ரொம்ப லிபரலாக இருப்பாங்க. வியாபார ரீதியாக செயல்படுறவங்க கூட, எப்பா சாப்பிட்ற சாப்பாடுப்பா, இதில் போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது, கூட 2 கை அள்ளி போடுப்பா அப்படின்பா. நீதிமொழிகளில் கூட ஒரு வசனம் உண்டு, திருடன் பசியை ஆற்ற திருடினால் ஜனங்கள் அவனை இகழ மாட்டார்கள், ஆனால் கண்டுபிடிக்கப்பட்டால் ஆமாம் பாவம்பா கஷ்டப்படுறவன்பா, பசியில் தின்னுட்டான்பா, விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏனென்றா அந்த உணவு என்கிற ஒரு விஷயம் மனிதனுடைய அத்தியாவசிய தேவையோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரை நிலைத்திருக்கிற ஒரு போஜனம் இருக்கிறது, அதற்காக கிரியை நடப்பியுங்கள் அப்படிங்கிறார். இந்த இடத்துல கிரியை நடப்பியுங்கள் அப்படின்ன உடனே ஆண்டவர் ஏதோ பெருசாக பயங்கரமாக செய்ய சொல்கிறார் போல இருக்குது அப்படிங்க தான் நமக்கு வரும். ஆனால் அந்த வசனத்தை நீங்கள் தொடர்ச்சியாக படித்தீர்களானால் அவர் கிரியை என்று சொல்லுகிறது வேறு ஒன்றும் இல்லை, அனுப்பப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கிற விசுவாசத்தை தான் கிரியை என்று சொல்லுகிறார், வேற ஒன்றும் சொல்லலை. த ஃபெய்த். அப்போ விசுவாசம் என்பது கிரியையில் வெளிப்படுத்தப்பட வேண்டிய ஒன்றாக இருந்தாலும், இந்த விசுவாசமான நிலையில் வாழ்வதே ஒரு மனிதனுடைய நிலையில் ஆண்டவர் அதை எப்படி தான் பார்க்குறாரு, அதை ஒரு கிரியையாக தான் பார்க்குறாரு. ஃபெய்த் இட் செல்ஃப் அ டீட். விசுவாசமே எதுதான் ஒரு வகையில் அது ஒரு கிரியையாக இருக்கிறது. அந்த விசுவாசமானது, அந்த கிரியையானது எப்போ பரிபூரணப்படும்னா, தான் நம்புகிறதை எதில் கொண்டு வரும்போது, செயலில் கொண்டு வரும்போது.
அப்போது அந்த விசுவாசத்தினுடைய கிரியை எப்போ பூரணப்படுதுன்னா, தான் எதை நம்புகிறானோ அதை எதில் கொண்டு வரும்போது, செயல்பாட்டில் கொண்டு வரும்போது. அப்போ மெய்யான கிரியை என்பது எதிலே ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், அவர் மீது வைத்திருக்கிற அந்த விசுவாசம். இப்போ ஆண்டவர் என்ன உங்களுக்கு எம்பசைஸ் பண்ண வர்றாருன்னா, இவ்வளோ பேர் என்னை தேடி வந்திருக்கிறீங்கள, என் மேலே ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் எதுக்கு தெரியுமா நம்பி வந்திருக்கிறீங்க? இவர்கிட்ட போனால் வயிறார என்ன கொடுப்பாரு? சாப்பாடு கொடுப்பார். இதை இன்னொரு விதத்திலையும் சொல்லலாம். என்னுடைய சரீர பிரகாரமான இந்த அழிந்து போகிற இம்மைக்குரிய வாழ்க்கைக்குரிய எல்லா தேவையும் அவர் என்ன பண்ணிடுவார்? சந்திச்சிருவார். பிள்ளைகளை பாஸ் ஆகி விட்டுருவார், சாப்பாடு கொடுத்துருவார், பண்டிகை காலத்துக்கு வேண்டிய துணிமணி கொடுத்துருவார், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டிடுவார், நல்ல வேலையில் ப்ரொமோஷன் கொடுத்துருவார். இதெல்லாம் எந்த வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டது? அழிந்து போகிற இந்த உலக வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் தேவை. ஆனால் அதையும் தேவன் தரேன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஏனென்றா, நான் ஏற்கனவே உங்களுக்கு செய்தியில் அடிக்கடி சொல்கிறது போல, நம்முடைய தேவன் இம்மைக்கும் மறுமைக்குமான தேவன். அவர் மறுமைக்குள்ள நமக்கு பரலோகம் தராரு, நித்திய ஜீவனை தராரு, அது இருக்குது. ஆனால் இம்மையினுடைய வாழ்வுக்கு அவர் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். ஆனால் நாம் தேட வேண்டியது எதுக்காகனா, இம்மையின் தேவைக்காக அவர் என்ன செய்யக்கூடாதுங்க? தேடக்கூடாது. அது பிரயோஜனமே இல்லை. ஏனென்றால், அது ஏன் தேட வேணாம்னு சொல்கிறேன்னா, அது தேவை என்பதை தேவன் நமக்கு நம்முடைய பரமபிதா என்ன செய்திருக்கிறாராம்? ஆமாம், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறாரு. ராத்திரி நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுறீங்க ஐயா, உங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு ஒவ்வொரு குழந்தையும் ஜெபம் பண்ண சொல்கிறீங்க. யூ ஆர் கிவிங் தெம் அ ட்ரைனிங் ஹவு டு ப்ரே. ஒரு குழந்தை ஜெபம் பண்ணுது. என்ன ஜெபம் பண்ணுது? ஆண்டவரே, இந்த நாள் முழுசும் எங்களை காப்பாற்றினதுக்காக சோத்திரம், புதிய நாளை காண போகிறோம், அந்த நாளிலே எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, நைட்டு டின்னரை எங்கள் அப்பாவும் அம்மாவும் தவறாமல் எங்களுக்கு கொடுக்க அவர்கள் இருதயத்தில் நீர் கிரியை செய்யும்படி நான் ஜெபம் பண்ணுகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மூணும் ஒரே மாதிரி கோரா ஜெபம் பண்ணுது. ஜெபம் முடிகிற வரைக்கும் தான் காத்திருப்பீங்க. அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாதவனாகிய நீ உன் பிள்ளைகளுக்கு எண்ணத்தை கொடுக்க வேண்டும் என்று அறிந்திருக்கும் போது. நம்முடைய தமிழ் வழக்கத்தில் ஒன்று சொல்லுவாங்க, பார்த்து பார்த்து செய்வாங்கன்னுவாங்கல்ல. அது குடும்பத்தில் எத்தனை பெற்றோர் குழந்தைகளுக்கு சில விஷயங்களை தங்களை தியாகம் பண்ணி, தங்களை வருத்தி குழந்தைங்களுக்கு பார்த்து பார்த்து செய்வாங்க. சில விஷயங்கள் அவர்களுக்கு தேவை இருக்கும், அவர்களுக்கு நெருக்கடி இருக்கும், அவர்களுக்கு. ஆனால் அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் ரொம்ப நுட்பமாக பார்த்து செய்வாங்க. ஏன்னா நம்ம பிள்ளைகள் நம்மளை நம்பி இருக்கிறாங்க, அவங்கள கரெக்டாக வச்சுக்கணும். அதை தான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பொல்லாதவர்களாகி உங்களுக்கு இந்த அளவு ஒரு எண்ணம் உடையவர்களாக நீங்கள் இருக்கும்போது, பரமபிதா நான் அதை செய்வது நிச்சயம் அல்லவா. இப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வராரு? நீங்கள் எதுக்காக என்னை இப்போ தேடி வந்திருக்கிறீங்க தெரியுமா? நான் நான் இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய நோக்கமே வேற ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை கொடுக்கறதற்காக வந்தேன். ஒரிஜினலாக மனுஷனை நான் சிருஷ்டித்த போது அதை எல்லாம் அவனிடத்துல கொடுத்துருந்தேன். ஆனால் மனிதன் பாவம் செய்த போது அந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டான்? இழந்து பறி கொடுத்துட்டான். அப்போ இழந்து போனதை தேடவும் மீட்கவும் அதை மறுபடியும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? வந்திருக்கிறேன். வேதத்தில் வாசிக்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கு வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம் என்னது? மனுஷகுமாரன் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காக என்ன நடப்பீங்கள்? கிரியை நடப்பீங்கள். இதை கேட்ட உடனே ஜனங்கள் கேட்க, அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்லியிருக்கலாம்ல, காலைல எழுந்து ஒரு 20 அதிகாரம் வாசிக்கவும், 3 வேளை 5 வேளை ஜெபம் பண்ணவும், வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் இருக்கவும், ஞாயிற்றுக்கிழமையானால் ஒழுங்காக கோயிலுக்கு போகவும், இப்படி ஏதாவது ஒரு பட்டியல் சொல்லியிருக்கலாம்ல. அவர் அங்கே என்ன கிரியைன்னு சொல்கிறாரு? இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற. அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம்தான் தேவனுக்கு ஏற்ற கிரியை. இந்த விசுவாசம் எதற்காக இருக்குன்னா, அதுதான் நம்மளை எது வரைக்கும் கொண்டு போகும்? நித்திய ஜீவன் வரைக்கும்.
நிலைத்திருக்கிற ஒரு காரியத்தின் ஆசீர்வாதத்துக்குள்ள அது நம்மளை கொண்டு போகும். அப்போ அதற்கு அவர்கள் அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படி நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர்கள், என்னத்தை நடப்பிக்கிறீர்? 31வது வசனத்தில் வாசிக்கிறோம், வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் எதை புசித்தார்கள்? இப்போ ஆண்டவர் ரெஃபர் பண்ணுறாரு, பழைய ஏற்பாட்டை ரெஃபர் பண்ணி, வானத்திலிருந்து மண்ணான்னு ஒன்று வந்துச்சு தெரியுமா? காலையில் பஞ்சு போல வந்து விழுந்திருந்தது, தேனிட்ட பணியாரம் போல இருந்தது. ஆண்டவர் சொல்கிறார், ஒருத்தனும் ஒரு ஓமர் அளவு என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளணும். அவனவனுக்கு தேவைக்கத்தக்கதாக எடுத்துக்கிட்டான். அதிகமாக சேர்த்தவனுக்கு ஒன்றும் ரொம்ப ஜாஸ்தியும் இல்லை, குறைவாக சேர்த்தவனுக்கு ஒன்றும் குறைபடவும் இல்லை. கர்த்தர் அவர்கள் எல்லாரையும் ஒவ்வொரு நாளும் எப்படி புசிக்க வச்சாருங்க? திருப்தியாய் புசிக்க வைத்தார். காலையிலே கர்த்தர் அவர்களுக்கு மன்னாவையும் மாலையிலே அவர்களுக்கு எதையும் உண்டாக்கினாருங்க. ஆமாம், நம்ம ஆளுங்க எப்படின்னா அசைவம் வந்து நைட்டில் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் ஆண்டவருடைய மெத்தடே அப்படி தான், நைட்டில் தான் நல்லா சாப்பிட சொல்கிறாரு. பஸ்காவை ஆசிரிக்கும் போது கூட நைட்டில் நல்லா சாப்பிட சொல்கிறார். என்னென்னா, ராத்திரி நல்லா ப்ரோட்டீன் சாப்பிட்டு போய் தூங்குப்பா, கார்போஹைட்ரேட் எடுத்துட்டேன்னா உடம்பு போடுங்கன்னு. அப்போ வேதவசனம் என்ன சொல்லுகிறது? அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படி நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர் என்று கேட்கும் பொழுதுதான் ஆண்டவர் இந்த அடையாளத்தை சொல்கிறார். வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் எதை புசித்தார்கள்? மன்னாவை புசித்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை. வானத்திலிருந்து வந்த அப்பத்தை யார் கொடுக்கல? மோசே கொடுத்தாரு? மோசே கொடுக்கல, பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். ஏனென்றால் வரப்போகிற மேசியாவை இந்த உலகம் கொடுக்க முடியாது, பரலோகம் தான் அதை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால் தான் வேதத்தில் வசிக்கிறோம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். எங்கள் அப்பா கொடுத்த அந்த செய்தி இன்னும் ஞாபகம் இருக்கு. வந்தார் என்று சொன்னார், இதற்கு முன்பதாக அவர் வேறு எங்கே இருந்தார்? அப்போ பரலோகத்தில் இருந்தவரும் பரலோகத்தை விட்டு இறங்கினவருமாய் இருக்கிற மனுஷகுமாரன். அப்போ பரலோகத்தில் இருந்த தேவாதி தேவன் தன்னை அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி அவர் தான் நமக்கு என்ன அப்பமா வராருங்க? ஜீவ அப்பமாக வருகிறார். ஏனென்றால் அந்த ஜீவ அப்பமாக இருக்கிற அவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தால் தான் நமக்கு வாழ்வு உண்டு. அல்லேலூயா. அப்போ இந்த கான்செப்டை ஆண்டவர் புரிய வைக்கிறார். முதல்ல அந்த கான்செப்டை புரிய வைக்கிறதுக்கு வசனமாகி அப்பத்தை கொடுக்கறதுக்கு முதல்ல இந்த அப்பத்தை கொடுத்து சாப்பிட வச்சு பார்ப்போம், அப்பயாவது விசுவாசம் வருதான்னு பார்த்தா கிட்டத்தட்ட அவர் மேலெல்லாம் விசுவாசம் வரல. இவனுக்கு எது மேலே தான் எண்ணமாக இருக்குது? சாப்பாட்டு மேலே. போனால் வயிறார சோறு போடுவாரியா? சிலர் சொல்லுவாங்கல்ல, அந்த அவர் ஒரு கூட்டம் நடத்துவாருங்க, 3 நாள் சூப்பராக சாப்பாடு போடுவாங்க. அதை தான் சொல்லுவாங்க. என்ன பிரசங்கம், என்ன பாட்டு, அதெல்லாம் யாருக்குமே என்ன செய்யாதுங்க. அந்த ஐயா நடத்துகிற கூட்டத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா 3 வேளை எப்படி போடுவாருங்க? நல்ல சுவையாக 3 வேளை நல்ல சுட சுட சாப்பாடு போடுவார். நல்ல ரவுண்டு கட்டி அடிக்கலாங்க. பிரசங்கம் வாங்க தூங்கிடுவோம்ல. பாட்டு ஒன்றுமே மண்டையில் ஏறாது. பாட்டாவது பிரசங்கம் அது எப்படா ஆமேன் போடுவோம், நேரம் எங்கே ஓடலாம், பந்திக்கு ஓடலான் இருப்போம். அப்போது இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்தில் இப்படி ஒரு கூட்ட ஜனங்க இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? 32வது வசனத்தில் இயேசுவை நோக்கி, வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு என்ன செய்யலை? கொடுக்கவில்லை. வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ இவன் என்ன நினச்சிட்டா, மறுபடியும் மண்ணா வந்து வானத்திலிருந்து விழப்போகுது, மோசே கொடுத்தாமா, மோசேனுடைய காலத்தில் நடந்தது போல. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, வானத்திலிருந்து உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். அந்த ஜீவனை கொடுக்கும்படி அருளப்பட்ட ஜீவ அப்பம் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை இப்பொழுதே எங்களுக்கு தர வேண்டும். இன்னும் அவனுக்கு ஆன்சர் தெரியல, அதனால கேட்குறான், எங்களுக்கு என்ன செய்யணும் ஆண்டவரே? இப்பொழுதே எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? தர வேண்டும். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, நான் தான்.
என்ன நம்பு, கடைசி வரைக்கும் உனக்கு ஒன்றும் வராது, ஷார்ட்டேஜ் வராது, பிரச்சனை வராது, ஒன்றும் வராது. உன்னுடைய காரியங்கள் எல்லாம் நேர்த்தியாக என்ன செய்யப்படும். ஆமாம். அப்போது ஜீவ அப்பத்தினுடைய கான்ட்ரிபியூஷனை எப்படின்னா, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து வீட்டிலேயே வச்சுருந்து எங்கே மூட்டை கட்டி வச்சு அப்படி கொடுக்குறவர்களால டெய்லி எங்கேருந்து வானத்துலேருந்து எப்படி தான் வருங்க, ஃப்ரெஷ்ஷாக. அதனால தான் ஒரு பக்தன் சொல்லுகிறான், காலைதோறும் உடைய கிருபைகள் எப்படி இருக்குதுங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம்லாம் என்றைக்கும் எங்கேயோ ஸ்டாக் பண்ணி வச்சு பழசாகி எங்கேயோ ஃப்ரிட்ஜில் வச்சு சுட வச்சு சாப்பிட்றதெல்லாம் கிடையாதுங்க. சிலர் சுட வச்சு சாப்பிட்டு சுட சாப்பாடு கொடுத்து தான் நினைக்கிறான். நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதான் சுட சாப்பாடு. இந்த ஹோட்டலில் சாப்பிட்றதெல்லாம் சுட சாப்பாடுல, அது சுட வச்சு கொடுக்குற சாப்பாடு அது. அப்போது இன்றைக்கி ஆவிக்குரிய உலகத்தில் இப்படி சுட வச்சு கொடுக்குற நிறைய காரியங்களை ஜனங்க வாங்கிட்டு ஐயோ சூடாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. இல்லை, அது தேவனிடத்திலிருந்து வந்தால் இட் வில் ஆல் த ஃப்ரெஷ் திங்ஸ் ஆல்வேஸ் கம்ஸ் ஃப்ரம் காட். தூய்மையான ஒன்று, செழுமையான ஒன்று, தரமான ஒன்று எப்பொழுதும் யாரிடத்திலிருந்து வருதுங்க, தெய்வத்தினுடைய சமூகத்திலிருந்து வருகிறது. அப்போ வேதத்தில் வாசிக்கிறோம், அவர்களை நோக்கி ஜீவப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் என்ன அடைய மாட்டான், பசி அடைய மாட்டான்னா என்ன இருக்கு, ஃபிசிக்கல் ஹங்கரை பற்றி அவர் பேசலை. அவனுக்கு தேவை என்கிற ஒன்றை நோக்கின ஒரு அங்கலாய்ப்புக்குள் அவன் என்ன செய்யவே மாட்டான், போக மாட்டான். ஏனென்றால் என்னை பற்றுகிற விசுவாசத்தினால் அவனுடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆமென். வேதத்தில் என்ன அழகாக ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அதாவது வாக்குத்தத்தத்தை கொடுத்து கானான் தேசத்தை கொடுப்பேன், கானான் தேசத்தில் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தெல்லாம் கொடுப்பேன்னு ஆண்டவர் ஃபியூச்சர் ப்ராமிஸ் கொடுத்துருந்தாலும் கரண்ட் லைஃப்பில் ஆண்டவர் அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணார். கர்த்தர் அனுதினமும் அவர்களை போஷித்தார். தாகம் எடுத்த போது அவருடைய தாகத்தை தேவன் என்ன செய்தார், தீர்த்தார். வஸ்திரம் அவர்களுக்கு பழமையாய் போகவில்லை, பாதரட்சை என்ன செய்யலைங்க, தேய்ந்து போகவில்லை. கர்த்தருடைய கரம் அவர்களை நடத்தி அவர்களை ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு மக்களாக தேவன் அவர்களை சிறப்பாய் தேவன் நடத்தி கொண்டு போகிறார். அப்போ வருகிற என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் இன்னும் அடைய மாட்டான், தாகம் அடைய. இதை தான் ஆண்டவர் சமாரியா ஸ்திரீயின் இடத்துல சொல்கிறார். உங்ககிட்ட தண்ணி கேட்குறவர் யாருன்னு நீ தெரிஞ்சிருந்தனா நீ கொடுக்கறதுக்கு பதிலாக முதல்ல அவர்கிட்ட என்ன செய்வ, தண்ணி கேட்டிருப்ப. அப்போ நான் உனக்கு என்ன கொடுக்குறேங்க, ஜீவ தண்ணீரை கொடுக்குறேன். அப்போ இப்போ ஆண்டவர் கொடுக்குறாருன்னா தம்மையே நமக்காக அவர் நமக்கு கொடுக்கிறார். அப்போ தம்மையே நமக்காக கொடுத்தவர், ஜீவ பலியாய் நமக்காக தம்மை ஒப்பு கொடுத்தவர், நமக்காக சிலுவையில் அறையப்பட்டவர், நமக்காக இரத்தம் சிந்தினவர், நம் பாவங்களை எல்லாம் மன்னித்தவர், நம்முடைய ரோகங்களை நமக்கு சுகமாக்கினவர், நம் தலையின் மீது இருந்த நியாய தீர்ப்பை நம்மை விட்டு விலக்கினவர், சாப கட்டுகளை எல்லாம் உடைத்தெறிந்த தெய்வம் அதே ஆண்டவர், அதே தேவன் இன்னைக்கு மகிமை நம்பிக்கையாய் நமக்குள்ள வந்து வாசம் பண்றார். அதனால தான் வேதவசனம் சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து என்ன புறப்படுன்றாரு. அப்போ ஆண்டவருடைய அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பரிசுத்தாவினுடைய நீர்க்கால்களில் நடப்பட்ட கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது தப்பாமல் என்ன கொடுத்து கொண்டு இருக்குது, கனி கொடுக்குது. அவன் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வது எல்லாம் என்ன செய்தோ வாய்க்கும். 46வது சங்கீதத்தில் வாசிக்கிற, ஒரு நதி உண்டது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும், அது உன்னதமானவர் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது என்ன செய்யாது, அசையாது. தேவன் அதற்கு என்ன பண்ணுவார், சகாயம் பண்ணுவார். அப்போ இப்போ தன்னை ஐடென்டிஃபை பண்ணி சொல்றாரு, அந்த தாகத்தை தீர்க்கிற, அந்த பசியை ஆற்றுகிற, உன்னை இம்மையினுடைய வாழ்வுக்கும் மறுமையினுடைய வாழ்வுக்குமாய் முழுமையினுடைய ஆதாரமாய் இருக்கிற அவரை 36வது வசனம் சொல்லுகிறது, என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். 47வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களா? உடனே இந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, 41வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து என்ன முறுமுறுத்தார்கள். இவன் யோசேப்பினுடைய குமாரனாகிய இயேசு
தேவகுமாரன் விசுவாசிக்கல. யாரா விசுவாசிக்கிறாங்க? யோசேப்பின் குமாரனாக இயேசு அல்லவா? இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே. இப்படி இருக்க நான் வானத்திலிருந்து வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, உங்களுக்குள்ளே முறுமுறுப்பு வேண்டாம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை என்ன செய்வேன்? இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகிறதற்காக மோசேயை கர்த்தர் அழைத்த போது, இனி வரப்போகிற எதிர்காலத்தினுடைய நிகழ்வு, தமது சபைக்குள் தேவன் என்ன செய்ய போறாருங்கிற காட்சியை தான் ஆண்டவர் முட்செடியில் காட்டுறார். அப்போ அந்த முட்செடியினுடைய காட்சி எதனுடைய ரிசம்பரன்ஸ் தெரியுங்களா? அது அக்னியினாலே எரியப்பட்டிருந்தும் என்ன செய்யல? வெந்து போல. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு உயிர்த்தெழுதல் உண்டு என்கிறதை ஆண்டவர் அன்னைக்கே யாருக்கு காண்பிச்சா? மோசேக்கு கர்த்தர் காண்பிச்சார். அது ஏதோ முட்செடியில் அந்த அதிசய காட்சி என்கிறான். ஆனால் அந்த அதிசய காட்சி என்னது என்பதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியரில் விளக்குகிறான். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகியது. அந்த அதிசய காட்சியை அன்றைக்கு காட்சியாக கண்ட மோசேக்கு அது எந்த அளவுக்கு விளங்குச்சுன்னு தெரியல. ஆனால் பவுலுக்கு அது விளங்கிருச்சு. அதனால தான் தன் நிருபத்தில் சொல்லுகிறான், எப்படி ஆயினும் அந்த உயிர்த்தெழுதலை நான் அடையும்படிக்கு எனக்கு லாபமாக இருக்கிற எதை வேண்டுமானாலும் நான் லூஸ் பண்ண எப்படி இருக்கிறேன்? ரெடியாக இருக்கிறேன். அதை குப்பையாக எண்ணுகிறேன், அற்பமாக எண்ணுகிறேன். காரணம், மோசே அன்றைக்கு காட்சியாய் கண்ட அந்த அதிசயம் என் வாழ்க்கையில் ஒரு நாள் நிஜமாகிறது. ஆகவே இந்த நிஜம் நிகழுகிற நேரத்தை குறித்து தான் கொரிந்தியரிலே நான் வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு என்ன உண்டாவதாக? எதை ஜெயம்? அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகியது சாவாமையும் தரித்து கொண்டு நித்திய ஜீவனை அது சுதந்திரிக்கிற ஒரு நிலைக்கு மாறுகிறது அல்லவா? இந்த காரியம்தான் கிறிஸ்து இயேசுவினால் அருளப்பட்டிருக்கிற நித்திய ஆசீர்வாதம். யோவான்ல ஒரு வாக்குத்தத்தத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிற நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்திருக்கிற வாக்குத்தத்தம். இதற்கு முன்னாடி ஏதோ ஒரு மாதத்தில் ஒரு 1ஆம் தேதி அந்த வசனத்தை நாம் தியானித்தோம் என்று நினைக்கிறேன். அப்போ ஆண்டவருடைய வேதவசனம் இன்னும் என்ன சொல்லுகிறது? என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் யார் என்கிட்ட என்ன செய்ய முடியாதுங்க. அப்போ அந்த நித்திய ஜீவனுக்கென்று தேவன் யாரை நியமித்திருக்கிறாரோ அவங்க தான் என்ன செய்வாங்க? வருவாங்க. அந்த வேலையை செய்கிறது ஒரு ஊழியக்காரன், ஒரு பாஸ்டர் அல்ல. அதை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். நாற்பத்தி 7வது வசனம், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவனுக்கு என்ன கிடையாது? என்ன கிடையாது? நித்திய ஜீவனில் பார்ட்டே கிடையாதுங்க. பேசிக்கே அதுதான். இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் அ பார்ட் இன் இட்டர்னல் லைஃப், யூ மஸ்ட் பிலீவ் த இட்டர்னல் காட் ஹூ இஸ் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் எடுத்துக்கொண்ட குமாரத்துவத்தை, அவர் சிலுவையில் செய்த தியாகத்தை, அவர் அடைந்த மரணத்தை, அவர் பட்ட பாடுகளை எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் விசுவாசித்தாதான் அவனுக்கு தான் என்ன கிடைக்குங்க? நித்திய ஜீவன் கிடைக்கும். அப்போ ஆண்டவர் சொல்றார், ஜீவப்பம் நானே. இதனுடைய நிழலாட்டமாக இருக்கிற மன்னாவாகிய காரியத்தை உங்கள் பிதாக்கள் எங்கே புசிச்சாங்க? வனாந்திரத்தில் புசிச்சாங்க. ஆனால் எல்லாரும் என்ன செய்தார்கள்? ஆனால் என்னை புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம் யாரு? நானே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம். இந்த வெப்பத்தை புசிக்கிறவன் என்னென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கிற என்னுடைய மாம்சமே. யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு இன்னும் அவங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கே வரல. கடந்த 3 வார செய்தியினுடைய தொடரிலே நம்ம கண்காணித்த விஷயம் அதுதான். சில விஷயங்கள் அடையாளங்களாக அருளப்பட்டிருந்தாலும் அந்த அடையாளங்களுக்கு பின்னால் என்ன இருக்குதுங்க? ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் எல்லா காரியங்களையும் அடையாளங்களாகவும் வித்தியாசப்பட்ட சம்பவங்களாக செய்திருந்தாலும் இவை எல்லாவற்றுக்கு பின்னாலே ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். அப்போ என் அப்பத்தை புசிக்கிறவன் அப்படின்னு இயேசு சொல்கிறத இவன் எப்படி இருந்தானா, எப்படி இவனுடைய மாம்சத்தை நம்மெல்லாம் போய் எப்படி சாப்பிட்றது எப்படிங்கிற அந்த ஒரு நிலையில் அவங்க போயிட்டாங்க.
என்று நமக்கு எப்படி கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே என்ன பண்ணி கொண்டார்கள்? வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே என்ன இல்லை? அப்போ அதனுடைய அர்த்தம் என்னன்னா, மாம்சத்தில் வெளிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள், மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலின் மூலமாய் அருளப்பட்டிருக்கிற காரியத்தில் இருக்கிறதான விசுவாசத்தை உடையவர்களாக நீங்கள் இல்லைன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லைங்கிறார். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை எதில் எழுப்புவேன்? கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான. அப்போ என்ன அவர் சொல்ல வராரு? என்னை விசுவாசித்து என்னை நம்பி என்னோடு உள்ள ஒரு ஐக்கியத்தில் நீ கரெக்டாக என்ன செஞ்சாகணும்? வந்தாகணும். அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல எம்பசைஸ் பண்ணுறாரு. ஆகவே அவருடைய அப்பத்தில் புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுதல், அவருடைய ரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது, அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுங்கிற அவன் நினைத்திருக்கிறான்ங்கிறது வெறும் இந்த கம்யூனியனில் நம்ம எடுக்கிற அந்த செரிமோனியல் ஆகிய அந்த சிம்பிள் ஆகிய காரியம் கிடையாது. அதையும் செய்யணும். ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு முக்கியமான காரியம் என்ன? நமக்கு கிறிஸ்துவோடு உள்ள ஒரு நிலையிலே ஒரு சரியான ஐக்கியத்தில் உறவுக்குள்ள நம்ம என்ன செஞ்சாகணுங்க? வர வேண்டும். அவர் இரத்தம் சிந்தினதனுடைய காரணம் நம்முடைய ஜீவியத்தில் பூரணமாய் நிறைவேறி இருக்க வேண்டும். பவுல் அதை தானே சொல்கிறார். இயேசு என்கிற ஒருத்தர் வரலன்னா, அவர் இந்த பூமியில் நமக்காக பாடுபடலன்னா, அவர் நமக்காக மறிக்கலைன்னா, கடைசியில் எல்லாத்துக்கும் மேலே அல்டிமேட்டாக அவர் உயிர்த்தெழுதல்னு ஒன்று அடையலைன்னா என் பிரசங்கமும் வேஸ்ட்டு, உங்கள் விசுவாசமும் வேஸ்ட்டு. அப்போ ஒருத்தர் உயிர்த்தெழுதல் அடையணும்னு இந்த பூமியில் முதல்ல அவர் பிறக்கணும். பிறந்தவர் இந்த பூமியில் வாழணும். இந்த வாழ்ந்தவர் இந்த பூமியில் மறிக்கணும். இந்த பூமியில் மரித்தவர் ஒரு நாள் அடக்கம் பண்ணப்படும். அடக்கம் பண்ணப்பட்டவர் தான் என்ன செய்ய முடியுங்க? 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்க முடியும். அந்த காரியம் தேவகுமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவிலே பூரணமாய் இதை சொல்கிறாரு. இதை தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இதை ஒருவன் நம்பி இதுக்குள்ளே அவன் வரலன்னா அவனுக்கு எதிர்காலத்துக்கு என்னுடைய நம்பிக்கையே கிடையாது. அப்போ எதிர்கால ஆன்மீக உலகத்தில் எதிர்காலம் என்கிற ஒன்று இருக்கிறது. வேற ஒரு நிலைக்கு போகணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஒரு சாயலாக, ஒரு ஷேடோவாக மதங்கள் எல்லாம் பேசினாலும் அதனுடைய ரியாலிட்டி, அதனுடைய மெய்த்தன்மையானது யாரிலே எப்படி நிறைவேறும் என்கிற அந்த உண்மையை தெரிந்து கொள்ள முடியாம பிசாசு என்ன பண்ணிட்டாங்க? அவங்க கண்ணை குருடாக்கிட்டான். அந்த வெளிப்பாடு கிறிஸ்துவிலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆமாம், நீங்கள் எந்த மதத்தில் இருக்கிறவங்கள கேட்டாலும் சரி, இவ்வளோ பக்தியே சாமி கும்பிட்றீங்களே, கடைசியில் வாட் இஸ் யுவர் அல்டிமேட் கோல்னு கேட்டுப்பார். கடைசியில் நாங்கள் பகவான்கிட்ட போயிடுவாங்கன்னு ஒருத்தர். இன்னொருத்தர் சொல்லுவார், நான் அவர்கிட்ட போயிடுவேன், என்னை சிருஷ்டித்தவர்கிட்ட போயிடுவேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாரும் நீங்கள் போகணுன்றதெல்லாம் நம்புறீங்க, விசுவாசிக்கிறேன், ஆனால் எப்படி போக முடியுன்றதை பற்றி தெரியலையே. அதற்கு தான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் எங்கே வர்றதில்லை. அப்போது பல மதங்களுடைய நம்பிக்கை எதிர்பார்ப்பும் நல்லது தான். ஆனால் அந்த நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதற்கு என்ன செய்யணுமோ அதை என்ன பண்ணல, செய்யாதபடி வேதம் சொல்லுகிறது, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்கள் கண்களை என்ன ஆக்கி வச்சிருக்கிறான்? குருடாக்கி வச்சிருக்கிறான். இயேசு சொல்றார், என் மாம்சம் மெய்யான போஜனம், என் இரத்தம் மெய்யான பானம். என் மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவளை நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போல என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் இதுவே, இதை உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல. அப்போ ஆண்டவர் அந்த மன்னாவை கொடுத்தப்ப என்ன பண்ணாரு? கொஞ்சத்தை எடுத்து எதில் வைங்க? ஒரு சின்ன பொற்பாத்திரத்தில் எடுத்து வைங்க. ஏன்னா வரப்போகிற சந்ததி, வனாந்திரத்துலலாம் நீங்கள் 40 வருஷம் நடந்து வந்தீங்களே, எப்படி சாப்பிட்டீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்லணும்? அதுக்கு பதில் சொல்லலை. எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு வானத்திலேருந்து என்ன அழிச்சார்ப்பா? மன்னாவை கொடுத்தாரு. அப்போது அந்த பொற்பாத்திரத்தில் வைக்கப்பட்ட மண்ணா யாருடைய நிழலாக இருக்கிறதுனா, வரப்போகிற இயேசு கிறிஸ்துவுக்கு அது நிழலாக இருக்கிறது. அவர் அழியாதவர். ஆமென். அதாவது இந்த ஜனங்கள் கூட கூடுதலாக எடுத்து வச்சிருப்போ, அதாவது 7ஆம் நாளுக்கு முந்தின நாளாகிய ஓய்வு நாள், ஆயத்த நாளுக்கு முந்தின நாள் வரைக்கும் 5 நாள் ஆண்டவர் என்ன பண்ணார்? அவன் அளவுக்கு எவ்வளோ அது வரைக்கும் எடுத்துக்கோ, கூடுதலாக எக்ஸ்ட்ராலாம் எடுக்காத. கர்த்தரை நம்பு. டெய்லி காலையில் உனக்கு வானத்துலேருந்து என்ன வரும்?
மன்னா வரும். ஆனால் சிலருக்கு அந்த அவிசுவாசம், சிலருக்கு விசுவாசம் இல்லை. உடனே என்ன பண்ணுறான், எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சு ஒரு வேளை நாளைக்கு வராமல் போயிடுச்சுன்னா ஆண்டவருடைய வேதவசனம் சொல்லுது அது பூஞ்சனம் போது நாற்றம் எடுத்துடுச்சு. ஆனால் அதே போஜனத்தை ஓய்வு நாளுக்கு முந்தின நாளாக ஆயத்த நாளில் 2 பங்கு எடுத்து வச்சு அன்னைக்கு ஒன்றும் ஆகலையே. காரணம், அருளப்பட்ட மன்னாவுக்கு பிள்ளாய் தேவனுடைய வல்லமை இருந்தது. காரணம், இது பூமியில் இருந்த மனுஷரிடத்திலிருந்து வந்ததில்லை, இது வானத்திலிருந்து தேவனுடைய சமூகத்திலிருந்து வந்த காரியம். அதில் எந்த உலகத்தை பிரபஞ்சத்துக்கான எந்த கலப்படமும் அதில் கிடையாது. இட் இஸ் டோட்டல் ஃப்ரெஷ் திங் கேம் ஃப்ரம் ஹெவன். ஒரு தூய்மையான, பசுமையான, பரிசுத்தமான, கலப்படம் இல்லாத ஒரு சரியான காரியம் எங்கேருந்து வந்ததுங்க? அப்போ வந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் பிறந்திருந்தாலும் அவர் வந்து சேர்ந்த இடம் பூமி. ஆனால் அவர் எங்கேருந்து வந்தான்னு கேட்டிங்கன்னா, அவர் பூமியிலிருந்து உண்டானவர் அல்ல, மண்ணான மனுஷன் இப்பூமியிலிருந்து உண்டானவன். ஆனால் அந்த மனுஷன் அவர் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. என்ன, அந்த மாம்ச சரீரத்தை எடுக்கிறதுக்காக நேராக வந்தவர் ஒரு இல்லையே ஒரு மாதிரி ஒரு 10 மாதம் யார் வயிற்றில் போய் தங்கிட்டார்? மரியாளுடைய வயிற்றில் தங்கி வெளியில் என்னவா வந்தாருங்க? ஒரு குழந்தையாக வந்தார். எதற்காகனா, தன்னை பலியாக ஒப்பு கொடுப்பதற்கு வேண்டிய ஒரு மாம்சத்தோடு இரத்தத்தோடும் தன்னை உண்டாக்கி கொள்ளுவதற்காக. இதெல்லாம் கேட்கும்போது இவங்களுக்கு எப்படி இருக்குது? 60வது வசனம் சொல்லுது, அவருடைய சீஷர்களில் ஃபாலோயர்ஸ் அல்ல, வெறும் யாரு? சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபோது, இது என்ன உபதேசம்? கடினமான உபதேசம். யார் இதை கேட்பார்கள்? இவன் எண்ணெய் வச்சுட்டு வந்தது வேற, இவர் பேசின செய்தி வேற. அவரை சுற்றி வந்துட்டான். வந்த உடனே எதுக்காக வந்தான்? 5 அப்பம் 2 மீனை கொடுப்போம்டா, என்ன கொடுத்துருவார்? வயிறார சோறு போட்டுருவார். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு சிலருக்கு கொடுத்து பழகிட்டீங்கன்னா உங்களையே சுற்றி வருவாங்க. பார்த்தீங்களா? பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி நீங்கள் எங்கேயாவது யாருக்காவது ஒருத்தருக்கு கொஞ்சம் தர்மம் செஞ்சு கொஞ்சம் பழக்கி விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், கரெக்டாக வீடு தேடி வந்துடுவாங்க. அது மாதிரி இயேசுனுடைய செயலால் போஷிக்கப்பட்ட இந்த ஜனம் இப்போ தேடி வருது. எதுக்காகனா, சரி சாப்பாடு போட்டாலும் கூட அந்த 3 நாள் உட்காந்து பிரசங்கம் பண்ணார், அந்த பிரசங்கம் மாதிரி இன்னொரு பிரசங்கத்தை கேட்போம்லாம் வரல. எதுக்காக வந்திருக்கிறாங்க இப்போது? அதே மாதிரி லாஸ்ட்டில் என்ன கொடுப்பாரா? சாப்பாடு கொடுப்பாரு. அப்படிங்கிற அந்த சரீர தேவைக்காக. அதனால தான் வேதத்தில் பக்தன் எழுதுகிறான், இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும். இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் இந்த கேரிஸ்மேட்டிக் குரூப் ஜனங்கள் அப்படி தானே இழுக்குது. நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற இயேசுவின் மீது வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை கத்தே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எதை கற்றுக் கொடுக்கறது இல்லை? விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கறது இல்லை. அவங்க கற்றுக் கொடுக்கறதுல என்ன? என் கூட்டத்துக்கு வா, உனக்கு எல்லாம் கிடைக்கும். இன்னைக்கு மாருதி ஷிஃப்ட் தானே வச்சிருக்கிற, நீ நாளைக்கே பாரு ஆடி கார் வாங்குறியா இல்லையான்னு பாரு. நீ இப்போ வா, இப்போ தான் ஒரே ஒரு மாடியில் இருக்கிற, நாளைக்கு பாரு உனக்கு 3 மாடி இருக்க போகுது, நாளைக்கே உனக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. They always offer the worldly things, உலக பிரகாரமான காரியங்களை. ஆனால் இந்த ஆட்கள் பிரசங்கிக்க வேண்டியது என்ன? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நித்திய ஜீவனுக்காக நீ வாழ்வாயானால் உனக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிற பரமபிதா நித்திய ஜீவனை மாத்திரமல்ல, இம்மைக்குள்ள எல்லா காரியங்களையும் கர்த்தர் குறைவின்றி தருவார். வேதம் என்ன அழகா பேசுது. சீசரே ஒரு நேரத்தில் ஆண்டு இடத்துல ஓப்பனாக கேட்குறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டோம் ஆண்டவர், நீர் வாட்டுக்க என் பின்னால் வாண்டி நாங்கள் பாட்டுக்கு அப்படியே விட்டுட்டு எந்திரிச்சு வந்துட்டோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்போ இயேசுவை பின்பற்றி வந்தது நிமித்தம் அவர்கள் இந்த உலகத்தில் ஏதோ விட வேண்டிய சில விஷயங்கள் இருந்தது, அதில் நிதர்சனமான உண்மை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் எதெல்லாம் எனக்காக விட்டு இழந்து வந்திருக்கிறீங்களோ அதெல்லாம் நான் கணக்கில் வச்சுருக்கிறேன்பா. ஆனால் ஒன்று மாத்திரம் நல்லா நினச்சிக்கோங்க, உங்களுக்கு 100 தனியான ஆசீர்வாதத்தை தருவேன். கஷ்டம் இருக்கும், போராட்டம் இருக்கும், எல்லாருக்கும். நீங்கள் ஒருவேளை குடும்பத்தை கூட இழந்திருக்கலாம், ஆனால் உங்களுக்கு சகோதரன் சகோதரிகளை எல்லாம் நான் தருவேன். கடைசியில் உங்களுக்கு 100 தனியான ஆசீர்வாதத்தையும் தருவேன். கடைசியில் எதையும் தந்துடுறேன். என்னை நம்பினீங்கன்னா ஃபுல் கேரண்டி. எவ்வளோ? இம்மைக்கும் மறுமைக்குமான ஃபுல் கேரண்டி. நாங்கள்
நம்மெல்லாம் வண்டிக்கு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? எவ்வளோ நாளுக்கு இப்போ நீங்கள் ஒரு வண்டி வாங்குறீங்களா, வண்டி எவ்வளோ நாள் கேரண்டி கொடுப்பான்? கேரண்டிலாம் கொடுக்கறதில்ல. என்ன கொடுக்குறான்? வாரண்டி தான் கொடுக்குறான். தப்பு வந்தாலும் நடக்கலாங்க, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் வந்தாலும் நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோங்க அப்படின்னு. என்னுடைய வாகனத்தில் ஒரு உபகரணம், ஏதோ ஒரு முக்கியமான ஒரு உபகரணம், அது ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் செய்யப்பட்ட ஒரு குறிப்பிட்ட சீரியஸ் எல்லா வண்டிலையும் அது டிஃபெக்ட் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இது ரிப்போர்ட் நிறைய போக போக என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் என்ன பண்ணான்னா எங்கள் எல்லாருக்கும் அவனே மெசேஜ் அனுப்பிச்சான். இந்த டைமில் வாங்கின வண்டிகள் எல்லாம் நீங்கள் எங்ககிட்ட வந்து ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட், அந்த எக்யூப்மெண்ட்டை மாத்திரம் நாங்கள் ஃப்ரீயாக என்ன பண்ணித்தரோம், ரீப்ளேஸ் பண்ணித்தரோம். அவனே வண்டி எடுத்துகிட்டு போய் அவனே மாற்றி கொண்டாந்து கொடுத்துட்டு போயிட்டான். எதுக்குமே உலகத்தில் என்ன கிடையாதுங்க, உத்தரவாதம் இல்லை. ஆனால் இயேசுவினிடத்தில் வந்தால் அவனுக்கு இம்மைக்கும் உத்தரவாதம் உண்டு, மறுமைக்கும் உத்தரவாதம் உண்டு. அந்த நம்பிக்கையில் தாங்க இயேசுவினிடத்தில் வரணும். ஒரு ஒரு அம்மா வந்து கையில் 2 காசு தான் வச்சுருந்தது. அடுத்த வேலைக்கு உத்தரவாதம் கிடையாது. அது மருந்து வாங்கணும்னு இருந்ததா, சாப்பிடணும்னு இருந்ததா, என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தன் ஜீவனத்துக்கென்று வைத்திருந்த எல்லாவற்றையும் போட்டுட்டு போகிறா. ஆண்டவர் சொல்கிறாரு, மற்ற எல்லாரையும் பார்க்கல அதிகமாக போட்டவ. ஏன்னா அவரிடத்தில் வந்தவங்கள்லாம் அவரிடத்தில் விசுவாசம் வைக்கும்போது கர்த்தர் ஒரு காலம் குறைவு வைக்க மாட்டார். அவர் இந்த இம்மைக்கும் மறுமைக்கும் உள்ள ஒரு பூரணமான உத்தரவாதம் இயேசுனுடைய கருத்தில் இருக்கிறது. அதனால தான் மனதார நம்பக்கூடிய ஒரு உத்தம தெய்வம்னு ஒன்று உண்டானா அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்ததான். நீதிமான் கைவிடப்பட்டதை அவன் பிள்ளைகள் அப்பத்துக்காக இறைந்து திரிந்ததையே நான் என்ன செய்யலை, கண்டதில்லை. அப்போ ஆண்டவர் மேல வைக்கிற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை இன்னைக்கு நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், முதலாவது உன்னுடைய ப்ரையாரிட்டி அதுதான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதற்குரிய விஷயங்கள். நீ ஆண்டவரை நம்பி அவர் மேலே வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையில் விசுவாசத்தில் நீ காரியங்களை செய்ய ஆரம்பி. மற்றவைகள் எல்லாம் உனக்கு என்ன செய்யப்படுங்கிறாரு, கூட கொடுக்கப்படும். இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷர்கள் சில காரியங்களை ரொம்ப துணிகரமாக அவங்க செய்கிறது வந்து ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க நம்புகிற அந்த பொல்லாத ஆவி கூட அவங்களுக்கு சில அற்புதங்கள் என்ன பண்ணுதுங்க, செய்யுது. அப்போ பிசாசுகளும் என்ன செய்கிறதே, அற்புதங்களை செய்கிறதே. அதை நம்பக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பெரிய அற்புதத்தை அந்த பிசாசே செய்யுதுன்னா, நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்ய முடியும். அப்போது விசுவாசத்தினால தான் நீதிமான் என்ன செய்வாங்க, பிழைப்பா. அப்போது இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் வந்தா அது கிடைக்குமா இது கிடைக்குமான்ற எதிர்பார்ப்போடு வர்றது முதல் தப்பு. ரெண்டாவது, அவர்கிட்ட அதை மாத்திரம் வாங்கிக்கிட்டு அவரை கழட்டி விட்டு போகணும்னு நினைக்கிறது அதை விட பெரிய தப்பு. ஆனால் நம்ம வந்தால் எதுக்காக வரணுங்க, நித்திய ஜீவன் வரை நிலைத்திருக்கிற அந்த வாழ்வுக்காக, அந்த மேன்மையான வாழ்வுக்காக நம்ம நடப்பிக்கக்கூடிய ஒரே ஒரு கிரியை என்ன தெரியுமா, எந்த சூழ்நிலையில் அவர் மேலே இருக்கிற விசுவாசத்தை நம்ம இழந்துடக்கூடாது. சில நேரத்தில் வாழ்க்கையில் சிச்சுவேஷன்ஸு நம்மளை சுற்றி ஒரு மாதிரி இருக்கும்போது அதற்கு காரியங்கள், சில விஷயங்கள்லாம் நமக்கு அப்படியே ஒரு மாதிரி அனுகூலமாக நடக்கிறது மாதிரி தெரியும். ஆனால் அந்த அனுகூலங்கள் எல்லாம் தேவனுடைய சித்தத்துக்கு அப்பாற்பட்டு இருந்ததுன்னா அது என்னவே கிடையாதுங்க, அனுகூலமே இல்லை. ஆனால் விசுவாசம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது கர்த்தர் எல்லாவற்றையும், அதாவது நான் அடிக்கடி நினைக்கிற இந்த காரியம்தான், மாறாவிலே தண்ணீர் கசப்பாக இருக்கிறது. ஜனங்களெல்லாம் முறுமுறுக்கும் போது ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்கிறார், அந்த மரத்தில் இருக்கிற கொப்புகளை எல்லாம் என்ன செய்யுங்க, வெட்டி தண்ணியில் போடுன்றார். போட்டப்போ கசப்பான தண்ணீர் எப்படி மாறினது, அது அந்த மரம் ஏற்கனவே இருந்துச்சா இல்லையா, இல்லை அந்த ஒரு 10 கிலோமீட்டர் போய் வெட்டிட்டு வாங்கன்னு சொன்னாரா? பிரச்சனை எங்கே நடக்குதோ அதுக்கு பக்கத்தில் எதுவும் இருக்குது, சொல்யூஷன் இருக்குது இல்லையா? அப்போது அதை காண மாட்டேங்குது நமக்கு. அதாவது காரணம் நம்முடைய மாம்சத்தில் இருக்கிற அந்த அங்கலாய்ப்பு, நமக்குள்ள இருக்கிற சில அவிசுவாசத்தினால் ஏற்படுற பதஷ்டம், நர்வஸ்னஸ் எல்லாம். ஆண்டவர் சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மன்னாவை ஆண்டவர் கொடுத்த காரியத்தை குறித்து நான் யாத்ராகமத்தின் புத்தகத்தில், இப்போ நமக்கு டைம் இல்லாதனால நம்மளால் முழு விவரமாக படிக்க முடியல. நீங்கள் யாத்ராகமத்தில் போய் படித்து பாருங்கள். யாத்ராகமத்தின் புத்தகத்தில்
அந்த அந்த முழு அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள் வீட்டுக்கு போயிட்டு. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் எனக்கு எல்லா வசனத்தையும் வாசிக்க இப்போ எனக்கு நேரம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு முக்கியமாக நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இந்த அதிகாரத்தில் ஒரு இடத்துல வரும் 4வது வசனம். ஏன் ஆண்டவர் சில டைமில் சிச்சுவேஷன்ஸை நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு மாதிரி நெருக்கடியான ஒரு நிலையில் ஆண்டவர் கொண்டு போகிறாருங்கிறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவான ஸ்கிரிப்சர். இஸ்ரவேல் ஜனங்களை ஏன் ஆண்டவர் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வேண்டிய தேவைக்குரிய எல்லாம் நம்மக்கிட்ட ரெடியாக இருக்கும்போது நல்லா தோத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். இன்றைய நாள் ஓட்டுறதே பிரச்சனையாக இருக்குது, நாளைக்கு எப்படி நாளன்னைக்கு எப்படி அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது ஒரு மாதிரி நமக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு பதஷ்டம் வருது இல்லையா? வருதா வரலையா? ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தின் 4வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன், ஜனங்கள் போய், எல்லாரும் சொல்லுங்க, நல்ல சத்தமாக சொல்லுங்க, இன்னும் சத்தமாக சொல்லுங்க, மாதம் 1ஆம் தேதி இல்லையா? வாரத்துக்கு முதல் நாள் இல்லையா? ஒவ்வொரு நாளும் உனக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீ ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் போய் எடுக்கணும். உன் விசுவாச கண் கொண்டு அதை நீ கண்டு அதை எடுத்து உன் வாழ்க்கைக்கு நீ சுதந்திரித்து கொள்ளணும். அப்படிதான், அதுதான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிற உன்னதமான ஒரு அழைப்பு. ஆக வேதத்தில் வாசிக்கிறோம், ஒவ்வொரு நாளிலும் வேண்டியதை. அந்த ஒவ்வொரு நாளுங்கிறத விட அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது, வேண்டியதை. எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக்கொள்ள வேண்டும். அதனாலே அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை, இங்கே தான் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு எது வச்சிருக்கிறாரு, ஒரு டெஸ்ட் வச்சிருக்கிறாரு. எல்லாம் நிறைவாக இருக்கும்போது, பேங்க் பேலன்ஸ் நிறைவாக இருக்கும்போது அந்த டிங்னு ஒரு மணி அடிக்கும் பார்த்தீங்களா, அப்படி பார்த்த உடனே ஒரு 5-6 டிஜிட் அப்படி இருந்து, அல்லேலூயா தோத்திர கர்த்தர் நல்லவர். ஏதோ ஒரு சூழ்நிலை வந்துச்சு, நீ வாட்டுக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருக்க, 5 டிஜிட், 4வது 4, 3வது 3, 2வது என்ன பண்ணுவீங்க? அந்த 5 டிஜிட் வந்த உடனே குடும்ப ஜெபம், எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, எங்க கண்மலையானவரே சோயின்னு வால்யூம் என்ன செய்யுது? எனக்கு என்னாச்சு? 25 நாளைக்கு முன்னாடி டிங்னு ஒரு மணி அடிச்சுது, ஃபோனை திறந்து பார்த்தா 5 டிஜிட் 6 டிஜிட் இருந்தது. ஆனால் 5 4 ஆகி 4 3 ஆகி 3 2 ஆகி இருக்கிற நிலைமையை பார்த்தா அடுத்து தேஞ்சிரும் போல இருக்க. நான் சொல்கிறேன், அந்த 5 டிஜிட் வரும்போது நீ போட்ட தோத்திரத்தை விட 2ஆக மாறும்போது நீ கொடுக்குற தோத்திரமும் நன்றி எறிதல் டபுளாக இருக்கணும். இருந்துச்சுன்னு வை, அடுத்த நாள் காலையில் பாரு 6 டிஜிட்டாக வந்து விழுந்திருக்கும். கர்த்தர் செய்ய வல்லவர். இதுதான் விசுவாசம். ஒவ்வொரு நாளும் எல்லாரும் சொல்லுங்க, ஐயா சொல்லுங்க, நல்ல சத்தமாக சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனாலே நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை நான் என்ன பண்ணுவேன்? சோதிப்பேன். 6ஆம் நாளிலே நான் அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் சேர்த்து ஆயுத. அப்போ என்ன ஆண்டவர் அவங்களுக்கு என்ன டீச்சிங் கொடுக்குறாரு? இந்த ஏன் ஒரு வார்த்தை கொடுத்துட்டு பேசாமல் அவரும் ரெஸ்டாக இருக்கலாம், இவங்களும் ரெஸ்டாக இருக்கலாம் இல்லை? ஏன் ஆண்டவர் டெய்லி வச்சார்? டெய்லி நம்மளை போஷிக்கிறவர் தெய்வம் என்கிற விசுவாசத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அப்போது அவன் ஒவ்வொரு நாளும் அவன் கற்றுக்கிட்டது என்னது? இந்த 40 நாள் 40 வருஷம் லெசன் என்ன? என்னை காலைதோறும் போஷிக்கிறவர் அவர் தான். எப்படினால
மன்னாவினால. மாலை தோறும் என்னை போஷிக்கிறவரும் அவர் தான். எதனால? காலையில் வெஜிடேரியன், மாலையில் நான் வெஜிடேரியன். போதாதா? குறைவே இல்லாமல் கர்த்தரவளை போஷிச்சார். ஆனால் ஆண்டவர் கூடயே அவங்களுக்கு ஃப்ரிட்ஜு கொடுத்து 6 லட்சம் பேருக்கு ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒரு பெரிய கோல்ட் ஸ்டோரேஜ் ஒன்று பெருசாக ஆண்டவர் செஞ்சு அதை ஒரு வண்டி கட்டி இழுத்துட்டு போக வச்சு அப்படி எல்லாம் பண்ணல. ஒவ்வொரு நாள் காலையில் அவன் கூடாரத்தை விட்டு வெளியே வந்து பார்த்தபோது அந்த மண்ணை வாசலில் விழுந்திருந்தது. அந்த தெய்வம் இன்றைக்கும் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு அந்த மன்னாவை அருளின போது மோசே அவர்களோடு கூட இருந்தான், ஆரோன் அவர்களோடு கூட இருந்தான், கோத்திர பிதாக்கள் எல்லாரும் அவர்களோடு இருந்தார்கள், எல்லா மனுஷரும் அவர்களோடு இருந்தார்கள். எல்லாவற்றுக்கு மேலாய் அவர்களோடு சென்ற ஞான கண்மலை ஆகிய கிறிஸ்து அவளுக்கு முன்பதாக சென்றார். ஆக நாம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசமும் யார் மேலே இருக்கணுங்க? கர்த்தர் மேலே இருக்கணும். எல்லாம் இருக்கும்போது, அதனால தான் வேதத்தில் விசுவாசத்துக்கு ஒரு இலக்கணம் சொல்லி இருக்குது. இருக்கிறதை நம்புகிறது விசுவாசமே கிடையாது. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவர். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும். அதாவது நம்புகிற விஷயத்தை எப்படி நம்பணும்? உறுதியாக இருக்கிறோம். அதில் ஒரு சின்ன ஆட்டமோ அசைவோ ஒன்றுமே கிடையாது. ஆனால் இவ்வளோ உறுதியாக இருக்கிறிய, பார்த்துருக்கிறியா? பார்க்கலையே, ஆனால் வரும். நம்பப்படாதவைகளின் காணப்படாதவைகளினுடைய நிச்சயமாய். கண்ணால் நான் காணலை, physically I didn't see, but still I strongly believe that it is there because that is the faith. அதுதான் விசுவாசம். இந்த விசுவாசத்தை கர்த்தர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறார். அப்போ இந்த விசுவாசம் யாரிலே வைத்தால் நடக்கும், யாரிலே வைத்தால் நிறைவேறும் என்றால், நமக்காக வானத்திலிருந்து இறங்கின அப்பம், அவரை விசுவாசிக்கிறவன் அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்வான். பாஸ்டர், உண்மையிலே டிசம்பர் மாதம் டைட்டாக இருக்குல்ல பாஸ்டர்? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு டைட்டாக இருக்குது? சில பேருக்கு டைட்டாக இருக்கும், சிலருக்கு பயங்கர டைட்டாக இருக்கும். உங்களுக்கு என்ன டைட்டாக இருந்தாலும் சரி, நம்ம ஆண்டவர் தமது வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை இடங்கொள்ளாமல் போகுமட்டு அவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அவரை நம்புங்க. அவர் மேலே இருக்கிற விசுவாசத்தை மாத்திரம் துளி கூட என்ன செய்யாதீங்க, எடுத்துடாதீங்க. ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசிக்கு ஒரு நேரம் என்ன பண்ணார்? காக்காவை கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தாரு. அடுத்த நேரம் சொன்னார், உன்னை போஷிக்கும்படி ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். போயம்பை விதவை ஆண்டவரை ஒரு அம்பானி வீட்டில் கொண்டு விடக்கூடாதா? டாட்டா வீட்டில் கொண்டு போய் விடக்கூடாதா? விதவை வீட்லையா? நீ போப்பா. என்னுடைய தெரிந்து கொள்ளதெல்லாம் மனுஷனுடைய பார்வையில் எப்படி தான் இருக்குங்க? அற்பமாக இருக்கிற கர்த்தர் அந்த அற்பமானவைகளை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ இன்றைக்கி நம்முடைய விசுவாசம், நம்முடைய ஃபெய்த் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ இன்றைக்கு நாம் நடப்பிக்க வேண்டிய நித்திய ஜீவன் வரைக்கும், நித்திய ஜீவன் வரப்போகுது, அது வரைக்கும் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிற டைம்ன்றது டக்குன்னு நடந்துடும். அந்த சுவிட்ச் ஓவர் ஆகிடுவோம். இம்மையிலிருந்து மறுமைக்குள்ளே அதுக்கு கொடுத்துருக்கிற டைம் எது தான்? இமைப்பொழுது தான். அந்த இமைப்பொழுதில் எல்லாம் மாறிடும். ஆனால் லாங் சஸ்டெயினாக போகக்கூடிய டியூரேஷனே எது தான்? இந்த சரீரத்தில் வாழ்கிறது தான். ஆண்டவர் சொல்கிறார், இங்கேருந்து உன் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிற வரைக்கும் நான் எல்லாத்தையும் நான் கேர் எடுத்துக்கிறேங்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது, அவர்கள் யோர்தானை கடந்து வாக்குத்தத்தத்தின் தேசத்தை சுதந்திரித்து, லேவி கோத்திரம் தவிர மற்ற எல்லாருக்கும் தேசத்தை பகிர்ந்து கொடுக்குற நேரம் வரைக்கும் வானத்திலேருந்து என்ன வந்துகிட்டே இருந்துச்சு? ஆண்டவர் அவங்களுக்கு ஹேபிடேஷனை கொடுத்து, நிலத்தை கொடுத்து, எல்லாரையும் செட்டில் பண்ணதுக்கப்புறம் சொல்ல, இப்போ நீ உழுது விதை, அதில் நான் எதை கட்டளை இடுவேங்கிறாரு? ஆசீர்வாதத்தை கட்டளை இடுவேங்கிறார். அந்த நேரம் முடிகிற வரைக்கும் வானத்திலேருந்து என்ன எதுவும் நிற்கவே இல்லை. ஆனால் ஜனங்கள் நடுவில் பண்ண அட்ராசிட்டி எல்லாம் நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் பார்த்துருக்குறீங்க. முறுக்கிறது, மோசஸை டென்ஷன் ஆக்குறது, அதனால் வாக்குவாதம் பண்ணுறது, முறுக்கிறது, ஆண்டவருக்கு விரோதமாக பேசுகிறது, நாங்கள் அங்கேயே இருந்தால் நல்லாயிருக்கும், வெள்ளை பூண்டு இல்லை, வெங்காயம் இல்லை, கண்டா மேனிக்கு ஆண்டவரை பழிச்சு கொட்டுறது எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் செஞ்ச எல்லாரும் வனாந்திரத்தில் செத்து போயிட்டான். ஆனால் கர்த்தர்
தாம் செய்ய நினைத்த காரியத்தை அவர் விடவே இல்லை, அவர் தந்துக்கிட்டே இருந்தார். நான் நினைக்கிறேன் அந்த வனாந்திரத்தில் பிறந்த ஒரு சந்ததி இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நிச்சயமாக அவங்க முற்பிதாக்கள், அவங்க பிதாக்கள் மாதிரிலாம் முறுமுறுத்து செத்ததை பார்த்தவொன்னு எல்லாரும் சொல்லியிருப்பான், டேய் நம்ம அப்பன் ஆத்தாலாம் வம்பா செத்து போனாங்கடா, வாய் வச்சு சும்மாவே இல்லைடா, நானும் எவ்வளோ சொல்கிறேன்டா அதுங்க கேட்கவே மாட்டேன்ட்டுச்சுடா, நம்மளாவது இனிமேல் எப்படி இருப்பேன்டா, ஒழுங்காக இருப்போன்னு ஒருத்தருக்குள்ளே ஒரு தண்ணி செஞ்சுருப்பேன் போல இருக்கு பேசுகிறோம். காரணம் கர்த்தர் அவர்கள் மீது என்ன உள்ளவனானார், கோபம். ஏன்னா அவிசுவாசத்தினால வரும்போது முறுமுறுப்பு வருது, வார்த்தை தப்பு தப்பாக வருது. நீ ஆண்டவர் எங்களை என்ன பண்ணிடுவா, எங்களுக்கு சாகிறதுக்கு சவக்கூலி இல்லைன்னா எங்கள் என்ன பண்ணிட்டு வந்த கூட்டிகிட்டு வந்தால் இப்படியெல்லாம் பேசுகிறான். ஆண்டவருடைய இருதயம் ரொம்ப வேதனைப்படுது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான கிரியை என்னன்னு கேட்டிங்கன்னா, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு காரியத்துக்காக நம்ம கிரியை நடப்பிக்கணும். அந்த கிரியை வேறு ஒன்றுமல்ல, ஒன்றான மெய்தேவனாயிருக்கிற உம்மையும் நீர் அனுப்பினவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே அந்த கிரியை. அந்த கிரியையில், அந்த விசுவாசத்தில் இன்றைக்கி நாம் உறுதியாய் நின்றோமானால், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனிதை உடையவன் அவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்வீர். தேவன் நமக்கு ஒரு குறை வைக்க மாட்டாருங்க. நீதிமான தேவன் ஒருபோதும் என்ன செய்ய விட்டார், தள்ளாட விட்டார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ என்ன செய்யாது, ஒரு நன்மை என்ன செய்யாது, குறைவுபடாது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆனால் கர்த்தர் நம்மளை நேர்த்தியாய் அவர் போஷித்து, அவர் திருப்தியாய் நம்மை நடத்தி, ஒரு குறைவும் இல்லாதபடி அவரை மறுமையில் நம்ம மறுமையில் போய் ஆண்டவர் சமூகத்தில் சேரும்போது சீசர்கள்ட்டே ஆண்டவர் கேட்குறார் லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின், ஒரு கர்ட்டசி கொஸ்டின் மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது. உண்மையிலே இட் வாஸ் அ ரியல் கொஸ்டின். உங்களுக்கு என்ன நம்பி வந்தீங்களா, உங்களுக்கு ஏதாவது குறைவுபட்டுச்சான்னு கேட்குறாரு. ஆனால் இதே சீசர்கள் தான் ஒரு நேரம் என்ன கேட்ட ஆட்கள், இதெல்லாம் விட்டுட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்குன்னு ஆட்கள். ஆனால் ஜர்னி முடிஞ்சு கிட்டத்தட்ட ஆண்டவர் அவர்கள் கையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் போக வேண்டிய டைம் வந்துருச்சு. அப்போ கேட்குறாரு, எப்பா நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை ஃபாலோ பண்ணி வந்தீங்க, என்னோட நல்லா இருந்தீங்க, என்னோட ஊழியம் செஞ்சீங்க, உங்களுக்கு நிறையா காரியத்தை உபதேசம் கொடுத்தேன், ஆனால் ஒரு காரியத்தை நான் கேட்க விரும்புகிறேன், உங்களுக்கு ஏதாவது குறைவுபட்டுச்சா? யாராவது ஏதாவது சொல்ல முடிஞ்சுதா? காரணம், இயேசுவோடு இருக்கும்போது குறைவு என்பதற்கு இடமே இல்லை. ஆனாலும் இந்த பேதுரு நான் மீன் பிடிக்க போகிறேன்னு போயிட்டாரு. அது என்ன நேரத்தில் போனாரா, பயத்தில் போனாரா, டென்ஷனில் போனாரா, இந்த வீட்டுக்குள்ளேயே உட்காந்து இதையே யோசித்து மைண்டெல்லாம் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது, சரி மீனாவது பிடிக்க போவோம் அப்படின்னு ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு போனாரா எனக்கு தெரியல. ஆனால் இயேசு அவர்களுக்கு காட்சி அளித்த போது உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தை குறித்த வாக்குத்தத்தத்தை அவர்களுக்கு அருளி, உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவார் கர்த்தர் மாற்றினார். அந்த பேதுரு எழும்பி பிரசங்கித்த போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். தங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று அங்கலாய்ப்போடு இயேசுனுடைய ஆரம்பகால ஊழியத்தில் அவளோடு இருந்து கேட்ட மக்கள் அன்னைக்கு தேவாலயத்துக்கு போகிற வழியிலே ஒரு பிச்சைக்காரனை பார்த்து சொல்கிறாங்க, நீ தேடுற வெள்ளியும் பொண்ணு எங்ககிட்ட இல்லை, ஆனால் விலையேற பெற்ற ஒன்று இருக்கிறது, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. இந்த ராத்திரி வேளையிலே அருமையான வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனாயிரு. அவர் மீது இருக்கிற, அதாவது பிசாசனுடைய தந்திரமே என்னன்னா, அவர் மேலே இருக்கிற விசுவாசத்தை எடுத்துட்டு இருக்கிறது தான். அந்த அவிசுவாசம் உள்ளே வந்துருச்சுன்னா கீழ்ப்படியாமல் உள்ள என்ன செய்யுங்க, வந்துடும். த ஆரிஜின் ஆஃப் சின்ன என்னன்னு கேட்டிங்கன்னா எதுதான், அவிசுவாசம்தான். என்றைக்குமே கிறிஸ்துவுக்கான எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய விடாமல் நம்மளை தடை பண்ணுறதுக்கே, தடை பண்ணுற முக்கியமான காரியமே எதுதான் அவிசுவாசம்தான். அது ஆண்டவரை துதிக்க விடாது, ஆண்டவரை ஆராதிக்க விடாது, கர்த்தருக்கு எடுத்த காரியத்தில் செயல்பட விடாது, கர்த்தருக்கு கொடுக்குற விஷயத்தை கொடுக்க வைக்காது. எப்போ பார்த்தாலும் நம்மளுடைய சூழ்நிலைகளை அது கட்டி அது என்ன பண்ணிக்கிட்டே இருக்குங்க, ஒரு மாதிரி நம்மளை பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் 2 காசு போட்ட ஸ்திரீ எதுக்காவது பயந்தாளா? எதுக்குமே பயப்படல. அவ கொண்டாந்து தைரியமாக போட்ட காரணம் அவளுடைய விசுவாசம் அவ்வளோ பெருசாக இருந்தது. இன்றைக்கு நம் ஒவ்வொருவருடைய விசுவாசமும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசமாக இருக்குமானால் கர்த்தர் உண்மை உள்ளவருங்க. நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் பிள்ளைகள் அப்பத்துக்காய் இறைந்து திருந்ததை நான் இன்னும் செஞ்சதே இல்லைன்னு பார்த்தது இல்லைங்கிறார். அதெல்லாம் ஹிஸ்ட்ரியிலே கிடையாதுங்க.
நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் படிச்சிங்கன்னா விதவையையும் திக்கற்ற பிள்ளையும் எப்படி ஆதரிக்கணுங்கிறத பற்றி எல்லாம் ஆண்டவர் வசனம் எத்தனோ வசனம் எழுதியிருக்கிறாருங்க. அதுக்காக வர்ற வாரம் அதை பற்றி தான் ஒரு முக்கியமான பாடத்தை படிக்க போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை. அதுக்காக செய்தி ஆயத்தம் பண்ணும்போது பழைய ஏற்பாட்டில் அநேக குறிப்புகளை உபாகமத்தில் யாத்ராகமத்திலலாம் படித்த ஆண்டவர் அந்த மக்களை குறித்து அவர் எவ்வளோ அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அப்போ நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் அவரை வைக்கிற, அதாவது ஆண்டவர் சில நேரங்களில் நமக்கு சிச்சுவேஷனை எதுக்காக அனுமதிக்கிறான்னு கேட்டிங்கன்னா அவர் மேலே இருக்கிற விசுவாசத்தை கர்த்தர் என்ன பண்ணுறாரு டெஸ்ட் பண்ணுறாரு. ஆமாம், எனக்கு ஊழியத்துலலாம் பயங்கர டெஸ்டிங்கெல்லாம் வந்துருச்சு. கடந்த கொரோனா விஷயத்தில் அருமையான தம்பியும் அக்காவெல்லாம் பாதிக்கப்பட்டு இருந்த அந்த டைமு சிச்சுவேஷனை தலைகுப்புற ஆகிப்போச்சு. ரொட்டீனாக செய்கிற எந்த ஒரு காரியத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. பிசாசு ஒரு பக்கம் என்ன சொல்கிறான், நீயே இப்போ தான் நொந்து போய் வீட்டுக்கு வந்திருக்கிற, நீ பேசாமல் கொஞ்ச நாள் அமைதியாக இப்போ நீ ஒன்றும் கலட்டி கிழிக்க வேணாண்ணா. ஆனால் உன்னதத்திலிருந்து ஒரு பலன் வந்தபோது இல்லை 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 கர்த்தர் செய்ய வச்சிருக்கிற எந்த காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, நிறுத்தக்கூடாது. அந்த கொரோனா டைமில் எனக்கு என்னமோ ஒரு விரட்டு வைராக்கியம். இந்த பிரசங்க பீடத்தில் நான் பேசுவேன். நான் கொரோனாவாது கத்திரிக்காயாது, நான் இங்கேருந்து தான் பிரசங்கம் பண்ணுவேன். யார் என்ன சூழ்நிலை என்ன லாக்டவுன்னா வரட்டும், நான் இங்கேருந்து தான் பிரசங்கம் பண்ணுவேன். ஏதோ ஒரு வாரமோ 2 வாரமோ தான் மிஸ் ஆனது மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. மிச்ச நாட்கள் எல்லாம் இந்த இடத்துல இருந்து தான் நான் பிரசங்கம் பண்ணேன். காரணம் சூழ்நிலைகள் நம்மளை அழுத்தத்தை கொடுத்து என்ன பண்ணுன்னா நம்ம செய்யணும்னு இருக்கிற காரியங்கள்லேருந்து நம்மளை என்ன பண்ண வைக்குங்க. கர்த்தர் அப்படி தான் சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுவார். என்ன பண்ணுறேன்னு பார்த்துறேன், இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்க்குறேன். ஆபிரகாம் தேவன் மீது விசுவாசம் வைத்தார், ஆனால் அவனுடைய விசுவாசத்துக்கும் கர்த்தர் என்ன வச்சாருங்க. ஆமாம், நம்ம எந்த விசுவாசமும் சோதிக்கப்பட வேண்டும். பொன்னானது வெள்ளியானது அக்கினியினால் என்ன பண்ணப்படுகிறது, ஆனால் விசுவாசங்கிறது அதை விட விலையேற பெற்றது. அதை விட விலையேற பெற்ற விசுவாசத்தை சில நேரத்தில் கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க, சோதிப்பார். அந்த சோதனையில் நம்ம ஜெயிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு உலகத்தில் யாருமே கிடையாது. இந்த வார்த்தையை நம்புங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் எனக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கட்டுங்க. நம்மளை ஆண்டவர் கான்ட்ராக்ட் பேசிஸ்லலாம் நடத்தி எல்லாத்துக்கும் ஃப்யூச்சர்லாம் எல்லாத்தையும் காட்டி எல்லாம் பண்ண அதெல்லாம் கிடையாது. இப்போ வேலையில் சேர்றவங்க கூட அப்படி தானே பண்ணுவாங்க. இதில் உங்கள் கம்பெனியில் வேலை செஞ்சால் எங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும், என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுப்பீங்க எல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் கிடைக்கும், அது கிடைக்கும், மாதத்தில் உங்களுக்கு இது பண்ண, வருஷத்தில் ஒரு தடவை டூர் கூப்பிட்டு போவோம், அதை பண்ணுவோம், இது பண்ணுவோம், லட்டு கொடுப்போம், பூந்தி கொடுப்போம், என்னென்னமோ சொல்கிறாங்க. இதெல்லாத்தையும் கேட்டு வச்சுட்டு இருக்கிறான். அவனுக்கு ஏதோ ஒரு நேரத்தில் சிக்கல் ஆயிடுச்சுன்னு வைங்க, என்ன பண்ணுவான். நேற்று மக காரில் போகும்போது பேசிட்டு வந்தா, அவள் எந்த கம்பெனியினுடைய ரெப்ரசன்டேஷனுக்காக ஃபாரின் கம்பெனிக்காக வேலை செய்கிறாங்களோ அந்த ஃபாரின் கம்பெனி வேலை செய்யக்கூடிய அந்த இந்தியன் கம்பெனிக்கு ஒரு எம்ப்ளாயிக்கு 45,000 50,000 ரூபா வரைக்கும் என்ன செய்யுது, கொடுக்குது. ஆனால் அதில் 3ல் 2 பங்கு யார் எடுத்துக்கிறா, கம்பெனி எடுத்துக்கிட்டு 3ல் 1 பங்கு தான் யார் கையில் கொடுக்குது. இதுதான் உலகம். ஆனால் நம்முடைய தேவன் அப்படி இல்லை. அவர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி இடங்கொள்ளாமல் போக மட்டும் நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அப்படிப்பட்டவரை தான் இன்றைக்கி நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் மேலே விசுவாசம் வைப்போம். அவர் மீது வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தில் நீங்கள் தேறிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. நீங்கள் எங்கேயோ உச்சத்தில் போய் என்ன செஞ்சிருவீங்க, நின்றுருவீங்க. இதுதாங்க நீங்கள் தேவனுக்கென்று நடப்பிக்கிற கிரியை, அது ஒன்று தான். ஆகவே அந்த விசுவாசம் இன்னும் கிரியையிலே செயல்பாடுகளிலே பூரணப்படும் போது தெய்வத்தினுடைய நன்மை. அப்போது ஆண்டவர் சொல்கிறார், என் பிள்ளை யாரை நம்பி இருக்கிறாயா, நம்பியிருக்கிறேன், நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன். அவர் துரோகங்கிறதுல அவருடைய அகராதியிலே கிடையாது. தீமை, துரோகம், கெடுதல் இதெல்லாம் யாருடைய டிக்ஷனரியிலே கிடையாது. ஆண்டவருடைய அகராதியில் கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட வேர்டிக்டே கிடையாது, வேர்ட்ஸே கிடையாது அவருது. அவர் நல்ல ஆண்டவர். அவர் நன்மையை தவிர, ஆசீர்வாதத்தை தவிர வேற ஒன்றையும் வேற நமக்கு என்ன பண்ண முடியாதுங்க, செய்ய முடியாது. இம்பாசிபிள். நாம் என்ன பண்ணுறோம், சில நேரங்களில் தேவ பிரசன்னத்தை வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழக்கும் போது யார் நம்மளை டேக் ஓவர் எடுத்துக்கிறா, பிசாசு டேக் ஓவர் எடுத்துக்கிறான். அவன் கொஞ்சம் சில்மிஷம் பண்ணும்போது நமக்கு என்ன, ஆண்டவர் என்ன சோதிச்சிட்டாருன்றார். அது ஆண்டவர் வச்சது இல்லை, அது வேற ஒருத்தங்கிட்டேருந்து வந்திருக்குது. பிசாசுனுடைய எதிர்பார்ப்பே என்னன்னா, ஆண்டவர் எப்போ விலகுவார் அப்போ நம்மளை என்ன பண்ணலாம், தொடலாங்கிறது தான் அவனுடைய வேலை. அப்போ நம்ம ஒவ்வொருவருடைய விசுவாசமும்
நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கணும். நித்திய ஜீவன் வரைக்கும் கிரியை நடப்பிக்கிற அந்த விசுவாசத்தை நம்மளை உறுதியாய் உடையவர்களாக இருப்போம். இந்த டிசம்பர் 31 நாட்களுக்கு மாத்திரமல்ல, 2024 வருஷத்துக்கு மாத்திரமல்ல, கர்த்தருடைய வருகையில் நீங்கள் மகிமையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு குறைவும் இல்லாதபடி எல்லாவற்றை கர்த்தர் நிறைவாய் பூரணமாய் அருளி செய்வார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் தொடர்ந்து பயணம் பண்ணுவோம். இந்த வாரம், இந்த மாதம் அதிசயங்களை காண்கிற மாதமாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தருவாராக என்கிற வாழ்த்துதலோடும் ஜெபத்தோடும் செய்தியை நிறைவு பண்ணுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழும்புவோம். இந்த மாலை நேரத்தில் கேட்ட ஆண்டவருடைய வார்த்தை எத்தனை சத்தியமானது. நித்திய ஜீவன் வரை கிரியை நடப்பிக்கிற போஜனத்துக்காக நாம் அவரை தேடுவோம். நம்முடைய தேடுதல், அவரை எதற்காக தேடுகிறோம் என்கிற அந்த தேடல்ல ஒரு உத்தமம் இருந்துச்சுன்னா அது உண்மையிலே நம்மளை காப்பாற்றி விட்டுரும். தற்காலிக சூழ்நிலைக்கு மாற்றத்துக்காக மாத்திரம் தயவு செய்து ஆண்டவரை தேடாதீங்க. அப்படிப்பட்ட மக்களை குறித்து வேதம் சொல்லுகிறவர்கள் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். கர்த்தரை நம்புவோம். கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய மாதத்தை காணும்படி, இந்த ஆண்டின் கடைசி மாதத்தை காணும்படி நீர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்முடைய வார்த்தையின்படி உம்மை நம்பி நடக்கிற மக்கள் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை போஷிக்கிற மன்னா, ஜீவ மன்னா இயேசு நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை கடைசி வரை நடத்துவீர். எங்களுக்கு ஒரு குறைவு வராது கர்த்தாவே. இம்மைக்கும் மறுமைக்கும் உரிய சகல ஆசீர்வாதங்களை தந்து மறுமையில நித்திய ஜீவனை அருளுவேன் என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வழுவாதபடி நீர் எங்களை காத்து நீர் கரம் பிடித்து நடத்தும். வந்திருக்கிற யாவருக்கு நீர் நன்மை செய்யும். ஒவ்வொருவருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். அவருடைய பிரயாசங்களை ஆசீர்வதியும். அவருடைய வருமானங்களை ஆசீர்வதியும். அவருடைய எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும். பிள்ளைகளுடைய படிப்பை நீர் ஆசீர்வதியும். போக்கு வரவை நீர் ஆசீர்வதியும். எல்லாவற்றிலும் தேவனுடைய கிருபை இருந்து நம்முடைய ஜனத்தை காக்கட்டும். வழுவாதபடி நம்முடைய ஜனத்தை நீர் பாதுகாத்து வழி நடத்தும். கனமும் துதி மகிமையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென்.